மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பயிற்சி வகுப்பில் 3வது நாளான இன்று சுகுணா லா அகாடமியின் நிறுவனர், கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்தவர், சட்ட மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுப்பதை முழுநேர தொழிலாக கொண்டு பல்வேறு நீதிபதிகளையும் ஏபிபிக்களையும் உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் திருமிகு சுரேஷ் ஐயா அவர்களையும், அவருடன் வந்திருக்கின்ற யோக கிருஷ்ணன் அருண்குமார் அவருடன் வந்திருக்கின்ற திருமிகு யோக கிருஷ்ணன் அவர்களையும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். மேலும் தொடர்ந்து 3 நாட்களாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களாகிய உங்களையும் வரவேற்பதில் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் பெருமை அடைகின்றேன். இந்த பயிற்சி வகுப்பில் பயிற்சி எடுப்பதற்காக வந்திருக்கின்ற சுரேஷ் ஐயா அவர்களை கௌரவிக்கும் வகையில் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் துணைத் தலைவர் சிவானந்தன் அவர்கள் யோககிருஷ்ணன் அவர்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகிற யோககிருஷ்ணன் சார் இன்னைக்கு கிளாஸ் அதான் வந்து அதை சொல்லாது சரி அதனால் ஒன்றும் இல்லை. யோககிருஷ்ணன் சார் அவர்கள் இன்று வகுப்பெடுக்க இருக்கின்றார். அவர்களுக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அன்பளிப்பு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. துணைத் தலைவர் சிவானந்தன் அவர்கள் கௌரவிப்பார்கள். மிக்க நன்றி சார். ஒரு லா காலேஜில் இருந்தாங்க, படித்தாங்க 3 இயர்ஸ் பேட்சில். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மதுரை வழக்கறிஞர் சங்கம் இந்த வருஷம் அதை இம்மீடியட்டாக எக்ஸாமுக்கு ஒரு 40 டேஸ்க்குள்ளார இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். எங்கள் அகாடமி சார்பாக ஒரு 4 பேர் டேட் இம்மீடியட்டாக கொடுத்து இந்த 4 days கண்டினியூஸ்லி ஹேண்டில் வேரியஸ் டாபிக்ஸு. அது என்னன்றது ஒரு சில கோர்சஸ் பார்த்துருப்பீங்க சிஆர்பிசி எல்லாத்துலேயும். உங்களுக்கு இங்கே வரக்கூடியவங்க வந்து எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க. அதனால் உங்களுக்கு அந்த டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணி உங்களை எங்கெங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுமோ அதை ஈஸியாக கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த அகாடமியை நம்ம ரொம்ப நாள் நடத்திட்டுருக்கோம். 2017 நடத்திட்டுருக்கோம். பட் சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது என்னென்னா அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் டெப்த்தாக இருக்கும். பட் என்னென்னா நமக்கு போர்ஷன் ஓடி சேராது. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம பார்த்ததுனால தான் நம்ம வந்து மெயினாக அவங்கள நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். எப்படின்னா நமக்கு ரொம்ப லெஷராக இருக்குது, பரீட்சைலாம் இந்த எதுவும் இல்லாத டயத்தில் அவங்கள நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பட் இப்போ நமக்கு வந்து பரீட்சையை நோக்கி போகிறதுனால ரொம்ப இதாக ரிலவெண்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணுங்கிறது தான். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து இமீடியட்டாக கொடுக்கணும்னு நினச்சது, இது மாதிரியான மாணவர்கள் இன்னும் நிறைய உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு அந்த மதுரையில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஞாபகமாக இதை செய்யணுன்றது தான் என்னோடய விருப்பமாக இருந்தது. அதனால் யோககிருஷ்ணன் கிளாஸ் இது முதல்ல ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் சுரேஷ் சாருக்கும் தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, நேற்று ஒரு 8 ஆக்ட் உங்களுக்கு எடுத்தாங்களா? எசென்சியல் கமாடிட்டிஸ் படிச்சிட்டிங்களா? எசென்சியல் கமாடிட்டிஸ் ஏன்னா ஒரு மோட்டோ ஆக்ட் தெரிஞ்சானா அந்த ஆக்ட் உங்கள் மைண்டில் நிற்கும். ஏன்னா உங்களால் 54 ஆக்டையும் மனப்பட முடியாது. கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சிட்டிங்கன்னா எப்பயுமே மைண்டில் நிற்கும். எசென்சியல் கமாடிட்டிஸ் படிச்சிட்டிங்களா? இல்லை அதோட ஐடியா இருக்கா? எசென்சியல் கமாடிட்டிஸ் ட்ரையபிள் பை யார்? பை ஹூம்? எசென்சியல் கமாடிட்டிஸ் மேஜிஸ்ட்ரேட். இங்கே எசென்சியல் கமாடிட்டிஸ் கோர்ட்ஸ் யார் தலைமையில் இருக்குது? ஆஸ் ப்ரெசன்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஜெயின் 3. அப்போ வந்து NDPS அண்ட் EC கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நார்கோட்டிக்ஸ் அண்ட் தி எசென்சியல் கமாடிட்டிஸ். அது ட்ரை பண்ணுறது செஷன் ஜட்ஜ். ஹவு? ஏன் அங்கே இருக்குது? செஷன்ஸ் கோர்ட் எப்படி இருக்குது? ஆஸ் நீங்கள் ஆக்டில் சொல்கிறீங்க JM, ஏன் எசென்சியல் கமாடிட்டிஸ் கோர்ட் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் முன்னாடி இருந்துச்சு? போய் சொல்லுங்கள் சார். புரியாது. நோ குவான்டிட்டி வைஸ் டிசைட் பண்ணுறது இது கிடையாது. ஆர்ம்ஸ் ஆக்டில் தானே குவான்டிட்டி. நான் கேட்டது எசென்சியல் கமாடிட்டிஸ். எசென்சியல் கமாடிட்டிஸ் நேற்று தான் அட்டன் பண்ணீங்க. அப்போ நீங்கள்
ஷெடியூலில் சொல்கிறதுல ஷெடியூலில் 8 டைப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன 8 டைப்ஸு? ட்ரக்ஸு ஃபஸ்ட்டு, அப்புறம் சுகர் 2, வேறு பெட்ரோலியம், ஓகே, எல்லா ஆயில்ஸுமா? அத்தியாவசிய பொருட்கள்னா என்னன்னு சொல்கிறது தான் சார் அந்த ஷெடியூல். அதை ட்ரை பண்ணக்கூடியது யார்? ஜேஎம்ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ், கரெக்டாக? அப்புறம் எப்படி ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு என்டிபிஎஸ் அண்ட் இசி கோர்ட்னு முதல்ல இருக்குல்ல, அது என்டிபிஎஸ் ஆக்ட், ஓகே சார். அண்ட் இசின்னு ஒன்று இருக்கும். இசினா எசென்சியல் கமாடிட்டிஸ் கேசஸ் தானே. எசென்சியல் கமாடிட்டிஸ் கேசஸை எப்படி செஷன் ஜட்ஜ் ட்ரை பண்ணுறார், ஹவு ஹீ கேன் ட்ரைன் தி எசென்சியல் கமாடிட்டிஸ். பனிஷ்மெண்ட் நீங்கள் தான் சொன்னீங்க, ஜேஎம் தான் ட்ரை பண்ணணுன்றீங்க. 7 இயர்ஸுக்கு மேலே இருக்குன்னா சிஆர்பிசி கீழே கமிட்டட் பண்ணுறாங்களா, இல்லை மேற்கு ஒர்க் பண்ணுறாங்களா, மேலே ஒர்க் பண்ணுறாங்களா? அப்படி பண்ணாலும் சிஜேஎம் தானே பண்ணணும். 7 வருஷம்னா 7 வருஷத்துக்கு மேலே தானே செஷன்ஸு. இல்லை கேட்குறேன், நீங்கள் நேற்று அட்டன் பண்ணிக்கிங்க, இந்த டவுட் உங்களுக்கு வந்துருக்குமா வந்துடக்கூடாதா? ஆஸ் நான் பார்க்குறேன் சார், என்டிபிஎஸ் அண்ட் இசி கோர்ஸ்ன்னு இருக்குது, அது செஷன் ஜட்ஜ் கேடரு, நீங்கள் ஜேஎம் சொல்கிறீங்க, எப்படி வரும்? ஸ்பெஷல் ஆக்ட் தான் சார், ஸ்பெஷல் ஆக்டில் தான் சொல்லியிருக்கு ஜேஎம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு. குவாலிட்டியை பொறுத்தா புரியுது? கிராம்லாம் கிராம் சொல்லியிருக்கா? எங்கே சொல்லியிருக்கு கிராம்ஸ்? எசென்சியல் கமாடிட்டிஸ் இத்தனை கிராம்ஸாக இருந்தால் ஜேஎம், இத்தனை கிராம்ஸாக இருந்தால் செஷன்ஸ்னு சொல்லியிருக்கா. அது ஆர்ம்ஸ் ஆக்ட் சொல்லியிருக்கு. என்டிபிஎஸ் ஆக்டில் சைடு போகும் ட்ரக்ஸ் இதெல்லாம். எசென்சியல் கமாடிட்டிஸ் எப்படி? எசென்சியல் கமாடிட்டிஸ் படிச்சிட்டீங்க. ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1955 மட்டும்தான் இருக்கா? அமெண்ட்மெண்ட் இருக்கா? நான் அமெண்ட்மெண்ட் பார்க்கலையா? நான் ஒரு ஆக்டே பார்த்துருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏபிபி ஆஸ்பிரன்ஸுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்கணும். எந்த இயர் இந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் நான் கேட்குற கேள்வி கான்செப்ட் ஓரியன்ட். ஆஸ் ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் போனாலும் இன்டர்வியூ போனாலும் இந்த கேள்வி கேட்கும்போது சொல்லலாம்ல. யாராவது ஒரு ஆள் கேட்கணும்னு நினச்சாருன்னா கேட்கலாம். சென்னையில் சிலையெல்லாம் குத்தி கேட்டிருக்காங்க தெரியுங்களா? சென்னை ஹைகோர்ட்டில் இந்த சிலை எதுக்கு இருக்கு, யாரோட பேர்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் போது முதல்ல கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாது? அப்போ சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஜென்ரலாக படிக்கிறது நீங்களே படிச்சிருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்காக விட்டுட்டு போகிறது தான் நாங்கள் படிக்கணும். அப்போ சொல்லுங்க. வேற யாராவது? எசென்சியல் கமாடிட்டிஸ் படிக்கும் போதே இதையும் சேர்த்து படிக்க சொல்லியிருக்காங்களா? சொல்லி தரலையா? எங்களுக்கு படிக்கும் போதெல்லாம் சொல்லி தந்தாங்க. 1981 ஆக்ட் யார் யாரெல்லாம் படிச்சீங்க? இதோட ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னே கொண்டு வரப்பட்ட 1981 ஆக்ட் எங்க? எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் படித்தாலே அதோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி 1981 ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. அங்கே தான் நீங்கள் சொல்கிற செஷன்ஸ் கோர்ட்டுக்கான பவர் வழங்கப்பட்டிருக்கு. நான் எப்படி அது எத்தனை வருஷம் அந்த ஆக்ட் ஃபோர்ஸில் இருந்துச்சு? இப்போ அந்த ஸ்பெஷல் ஆக்ட் ஃபோர்ஸில் இருக்கா, இல்லை 1955 ஆக்ட் ஃபோர்ஸில் இருக்கா? முதல் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குன்னு இப்போ தான் சொல்கிறீங்க. அது எப்போ ஃபோர்ஸில் இருக்கு நீங்கள் கேட்குறீங்க அதானே? ஒரு எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வாங்கினீங்களா, புக் வாங்கினீங்கன்னா வாங்கலையா? ஆஸ் ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் மைனர் ஆக்ட் புக்ஸ், எசென்சியல் கமாடிட்டிஸ் புக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. மைனர் ஆக்ட் அதெல்லாம் வாங்க சார். வச்சுருக்கீங்க பத்திரமா சரி வச்சுருக்கீங்களா? சரி பார்த்து சொல்லுங்கள். கேள்வி கேட்டால் அப்படி தான் கேட்பாங்க. Whether the essential commodities are triable by the special court in any circumstances, under any law or at any time. நீங்களே யோசிச்சிருக்கோம்ல, ஈசி கோர்ட்னு ஒன்று இருக்குது. அது கேடர் யாருன்னு பார்த்தா செஷன் ஜட்ஜ் கேடர். நான் போய் இப்போ பார்த்துருந்தேன், பிரின்சிபல் செஷன் ஜட்ஜுன்னு போட்டிருக்கு. என்டிபிஎஸ் அண்ட் இசி கோர்ட்னு போட்டிருக்கு. ஈசினா எசென்சியல் கமாடிட்டிஸ் தானே, வேறு ஏதாவது இருக்கா? கன்ஃபார்ம் தானே. அப்புறம் எப்படி இருக்கும்? அது எடுக்கணும்னா அந்த வேர்டு எடுக்கணும்ல. அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற ஜேஎம் இருக்காருன்னா அப்போ ஒரு காலத்தில் செஷன்ஸ் கோர்ட் ட்ரை பண்ணியிருக்காரு, கரெக்டாக? அந்த அதிகாரம் எங்கே வழங்கப்பட்டிருக்கு? 1981. அது எத்தனை நாள் ஃபோர்ஸில் இருந்துச்சு? எத்தனை வருஷம் ஃபோர்ஸில் இருந்துச்சு? 15 இயர்ஸ் இருந்துச்சு. 15 வருஷம் இருந்துச்சு. அந்த 15 வருஷத்தில் போடப்பட்ட கேசஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறது. அந்த 15 வருஷத்துக்குள்ள ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கேசஸை ஸ்பெஷல் ஜட்ஜ் தான் ட்ரை பண்ணணும். அந்த ஸ்பெஷல் ஜட்ஜ் யாருன்னா செஷன் ஜட்ஜ் கேடரில் இருக்கிறது தான் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கோர்ட் தான் அந்த கோர்ட். அந்த கோர்ட்டோட கேஸ் முடிக்கப்பட்டோடனே வேற கோர்ட் உருவாக்குறதுக்கு பதிலாக என்டிபிஎஸ் அதோட சேர்த்துட்டாங்க. என்டிபிஎஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த எசென்சியல் கமாடிட்டிஸும் ட்ரை பண்ணுங்கன்ட்டாங்க. ஒன்ஸ் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஓவர்னா அந்த கேடரை எடுத்துடணும். இப்போ எத்தனை கேசஸ் இருக்குது ஈசி கோர்ட்டில்? அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
என்டிபிஎஸ் கோட் இருக்குல்ல அங்கே எசென்சியல் கமாடிட்டிஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, கேசஸ் இருக்கா இல்லையா? அப்போ லெட்டர் போட்டு சொல்லுங்கள் ஈஸின்றதை எடுத்துருங்க சார் அப்படின்னு. இல்லை கேட்கணும்ல, கேட்கணுமா கேட்கக்கூடாது? இப்போ நீங்கள் ஆக்ட் படிச்சிட்டீங்க எசென்சியல் கமாடிட்டிஸு, அது வந்து ஜேஎம் தானே. அப்புறம் எப்படி இது ட்ரை பண்ணலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணலாம். ஆஸ் லெட்டர் எழுதி அது மூலமாக தான் அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அது எத்தனை நாள் ஃபோர்ஸில் இருந்துச்சு கேட்டால் 15 years. ஓகே, மாஸ்க் வந்து எசென்சியல் கமாடிட்டிஸா? மாஸ்க் இல்லை, கொரோனா டைத்தில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எந்த ஆக்டிக்கில்? மாஸ்க் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இப்போதைக்கு எடுத்துட்டாங்க, பாதியாக தானே எடுத்தாங்க, ஃபுல்லாக எடுத்தாங்களா? நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக விட்டாங்களா? இதுக்கு நீங்கள் மாஸ்க் போனாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்களா? செம்மியாக தானே எடுத்திருக்காங்க, இன்னமும் இருக்குல்ல இல்லையா? நான் தான் நினச்சிருக்கேன். ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா இல்லையா? கோவிடோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா எடுக்கலையா? எடுக்கல. அப்படி ஃபுல்லாக எடுக்கலைன்னா எசென்சியல் கமாடிட்டிஸில் மாஸ்க் வச்சுருக்காங்க வச்சுக்கல. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் மாஸ்க்குன்றது வேர்டு இருக்கா இல்லையா? யாரை சொன்னீங்களா எசென்சியல் கமாடிட்டிஸ்னு? அதுக்குள்ளே மாஸ்க் இருக்கா இல்லையா? மாஸ்க் இல்லையா? 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 நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கேன். 1955 இருக்கு. ஏங்க மாஸ்க்கே இப்போ தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி நீங்கள் போய் 1981ல் அதோட எஃபெக்ட் 2020 தானே ஆக்ட் பண்ணாங்க மாஸ்க்கை. அதுதான் எசென்சியல் கமாடிட்டிஸில் சப்ளாஸ் 8 உருவாச்சு. அதை நோட்டிஃபிகேஷன் மூலமாக எடுத்துட்டாங்க எடுக்கலையா? பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். மாஸ்க்கை எடுத்துட்டாங்களா எடுக்கலையா? நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணது இந்த இருக்குது, சப்ளாஸ் 8 இருக்குது. ஆக்ட் வாங்கினீங்கன்னா இல்லைன்னா புதுசாக மைனர் ஆக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மைனர் ஆக்டில் எசென்சியல் கமாடிட்டிஸில் செக் பண்ணிங்கன்னா ஷெடியூலில் மாஸ்க் இருக்குது. அது ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? பார்த்துட்டு வந்து சொல்லு. இப்போ எசென்சியல் கமாடிட்டிஸ் படிச்சிட்டிங்களா? வேற கேள்வி கேட்கலாமா? படிச்சிட்டிங்களா? இப்போ படிச்சுட்டு வரீங்களா? சரி. போக்சோ எல்லாருக்கும் தெரியுங்களா? 1981 ஆக்ட் எடுத்தீங்கன்னா அங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே திஸ் ஆக்ட் சீஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு 10 years முன்னாடி இருந்துச்சு. அதை ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 15 years மாற்றி அதோட முடிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, இங்கே 15 years இருக்கு. நீங்கள் ஆக்ட் நம்பர் எசென்சியல் கமாடிட்டி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1981 அடிச்சிங்கன்னா நெட்டில் கிடைக்கும். அது எத்தனை நாள் எஃபெக்டில் இருந்துச்சுன்னா 15 years தான். அதுவே சொல்லிட்டாங்க சார், ரிப்பீல் ஆகிறதுன்னு தனியாக போடவே தேவையில்லை. அதுவே சொல்லிட்டாங்க இதோட எஃபெக்ட் வாழ்வாதாரம் 15 years, அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி 10 years சொன்னாங்க, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அது 15 years மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அது ஃபோர்ஸில் இல்லை. அந்த டயத்தில் நீங்கள் போட்டு 1906 நோ, ஏன்னா ஐ கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ 1982, அதுலேருந்து 15 years எடுத்துக்கணும். 87 1987 அதோட நின்றுச்சு. அதுக்குள்ளே நீங்கள் போட்ட கேசஸ் தான் ஸ்பெஷல் கோர்ட் கேன் ட்ரை இட். ஆஸ் எ ஸ்பெஷல் கோர்ட்டோட கேடர் என்னன்னா செஷன்ஸ் இட்ஸ். ஓகே, அவங்க ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, எசென்சியல் கமாடிட்டிஸ் பெரிய அஃபென்ஸா சின்ன அஃபென்ஸா? எசென்சியல் கமாடிட்டிஸ் பெரிய அஃபென்ஸா சின்ன அஃபென்ஸா? டிபெண்டிங் அப்பான். ஓகே, என்னென்ன டிபெண்டிங் அப்பான்? புரியல சார். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு செக்ஷன் தான், அந்த க்ரௌன் கூட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். செக்ஷன் 3 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஓவர். கரெக்டா? சரி, அப்போ எசென்சியல் கமாடிட்டிஸை சம்மரியாக ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதா? சம்மரியாக ட்ரை பண்ணலாம். எல்லா அஃபென்சஸையும் ட்ரை பண்ணலாம். மேலோட்டமாக படிக்கிற இம்பார்ட்டன்ட் சார் மேம். இன்டெப்த்தாக நீங்கள் படித்தா தான் குழம்பு. புரியல சார். கம்பெனி சார் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு மைக் வேணுமா? ஏஜென்சிஸ் இருக்காங்க, இருக்கட்டும். புரியல. சரி, அது பண்ணட்டும். அது மேஜர் அஃபென்ஸ் சார். நான் தான் கேட்குறேன். கொஸ்டின் கேட்டேன், என்கிட்டே கொஸ்டின் கேட்டேன் என்ன சார்? நான் என் கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள், நான் உங்கள் கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எசென்சியல் கமாடிட்டிஸ் சம்மரியாக ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதா? நீங்கள் ஒரு ஆக்ட் படித்தா என்னென்னலாம் படிப்பீங்க அதை சொல்லுங்கள். மைனர் ஆக்ட்னா என்னென்ன படிப்பீங்க அப்படி சொன்னால் நீங்கள் கவர் பண்ணீங்களா இல்லையா? நான் சொல்லுங்கள், என்னென்ன படிப்பீங்க?
ஆப்ஜெக்ட் படிப்பீங்களா? சரி. ஆப்ஜெக்ட் டெஃபினிஷன் பனிஷ்மெண்ட்டு. அஃபென்ஸுக்கே போகாமல் பனிஷ்மெண்ட் படிச்சிருக்கீங்க. அஃபென்ஸு சரி. ட்ரைபிள் ஜூரிசிஷன் என்ன? ட்ரைபிளோட ஜூரிசிஷன். ஓகே, ஜூரிசிஷன். வேற வேற இவ்வளோதானா? புரியல சார். ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. பவர்ஸ். யாருக்கு என்ன பவர்ஸ்? ஏதாவது பவர்ஸ்ன்னு சும்மா போடவா? அத்தாரிட்டியா? சரி, அத்தாரிட்டி. வேற அவ்வளோதானா? ஒரு மைனர் ஆக்ட் படிச்சா இது மட்டும் தான் படிப்பீங்களா? ரிப்பீலா? குட் ஃபெய்த். அது ஜென்ரலாக குட் ஃபெய்த் தானே சார். என்ன சார் அந்த குட் ஃபெய்த்? பப்ளிக் சர்வெண்ட் நல்லவர் நல்ல மேலே பண்ண அது நல்லவர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா? குட் ஃபெய்த் நீங்கள் தானே சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவாரா? அசே காமன் சென்ஸ். அது ட்ரைபிளில் வராதா? சரி, உங்கள் ஆசைக்கிட்ட காமன் சென்ஸ். சரி, வேற என்ன காமன் சென்ஸ்? எந்த கோர்ட்டு காமன் சென்ஸ் இருக்குமா? அது கான்செப்ட் கேஸ் தானே. அதான் கான்செப்ட் அஃபென்ஸ் ஆர் நாட்னு சொல்லணும். கான்சென்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? கான்செப்ட் கான்செப்ட் அஃபென்ஸ் வித்தியாசம் இருக்குல்ல. கான்செப்ட் அஃபென்ஸ் ஆர் நாட். ஓகே, வேற அவ்வளோதானா? அவ்வளோதான் படிப்பீங்களா? மைனர் ஆக்ட் எவ்வளோ படிச்சா போதுமா? இதுவே படிக்கணும். ஆரம்பிக்கிறீங்களா? ஐ லைக் திஸ் ஆன்சர்ஸ். ஆனால் எக்ஸாம் எப்போ சார் வருது? 1 மந்த்தா? டிசம்பர் 14 தானே. டிசம்பர் 14 முன்னாடி நீங்கள் ப்ரிப்பரேஷன்னே 1 வீக் தனியாக ரிவிஷனுக்கு வைக்கணும். அப்படிலாம் பண்ணால் நவம்பரில் நீங்கள் முடிச்சிருக்கணும். சரி, ஆப்ஜெக்ட் படிக்கிறீங்க, டெஃபினிஷன் படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்க, அஃபென்ஸ் படிக்கிறீங்க, ட்ரைபிள், ஓகே, அத்தாரிட்டி. வேற எது? கேம் இன்டு ஃபோர்ஸு. சரி, அது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸு, கோடன் ஆஃப் ப்ரூஃப், அப்பீல், ரூல் மேக்கிங் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ரிப்பீல் அண்ட் சேவிங். சார் செக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்கல, இம்பார்ட்டன்ட் எது படிப்பீங்கன்னு கேட்டுருக்கீங்க. ரிப்பீல் அண்ட் சேவிங் சார். இப்போ நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. வேற 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 அவ்வளோதானா? டோட்டல் செக்ஷன் சார். சரி போங்க, எனக்கு என்ன, நான் எழுதுறேன் டோட்டல் செக்ஷன்ஸ். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஹைலைட் பண்ணுறேன். டோட்டல் சாப்டர். வேற வேற டோட்டல் செக்ஷன், டோட்டல் சாப்டரு, சப்செக்ஷன் எத்தனை வேலாமா? வேணாம், அது வேணாம், நல்லா இல்லை. வேற இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி. சரி, அவ்வளோதானா? இது காம்பவுண்டபிளா, பெயிலபிளா, இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது நான் கான்செப்டில் முடிஞ்சிடும். எல்லா கான்செப்ட் அஃபென்சஸ் ஆர் பெயிலபிளா, எல்லா கான்செப்ட் பெயில் அஃபென்சஸ் ஆர் நான் பெயிலபிளா, எல்லா அஃபென்சஸ் ஆர் நான் காம்பவுண்டபிளா, நான் காம்பவுண்டபிளா. சிஆர்பிஸில் எது இதெல்லாம் காம்பவுண்டபிள்? சரி, இவ்வளோ தெளிவாக இருக்குங்க. சிஆர்பிஸில் எது இதெல்லாம் காம்பவுண்டபிள்? டக்குன்னு சொல்லுங்க. தெஃப்ட் காம்பவுண்டபிளா, நான் காம்பவுண்டபிளா? காம்பவுண்டபிள் இல்லை. சிஆர்பிசி தான் கேட்குறேன். பிஎன்எஸ்எஸ் கேட்டால் கூட நீ திட்டலாம். நீங்கள் சிஆர்பிசி இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்கீங்களா? நீங்கள் ஆஸ் ஏ ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் ஆஸ் அ க்ரைட்டீரியாஸ். சொல்லுங்கள், தெஃப்ட் காம்பவுண்டபிளா இல்லையா? திடீர்னு கேட்டேன் என்ன சார்? நான் திடீர்னு கேட்க மாட்டேன். எக்ஸாம்பிள் திடீர்னு கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து 100 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்க டைம் இருக்குது. நான் காம்பவுண்டபிளா எப்படி சொல்றீங்க? புரியல. அகைன்ஸ்ட் ஸ்டேட். எல்லா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட் தானே சார். சீரியஸ் அஃபென்ஸா? தெஃப்ட் சீரியஸ் அஃபென்ஸா? 3 வருஷமே சீரியஸ் அஃபென்ஸா? 3 years சீரியஸ் அஃபென்ஸா? அப்போ 3 years. அப்போ 3 years வராது. அப்போ தெஃப்ட் வராது. 325 கிடையாது, 320.
320 டேபிள்ஸ். அது 2 டேபிள்ஸ் இருக்கு. எந்த டேபிள் வரலாம்? 2000 rupees கீழே இருந்தா theft பண்ணி நான் 2000 rupees கீழே இருந்தா அது வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் அடிச்சு பேசலாம், எங்கெல்லாம் போய் பேசிக்கலாம். அது சம்மரியா ட்ரை பண்ண சொல்றது அப்படி இல்லையா? இல்லையா? நீங்க சொல்ற கிரைட்டீரியா சம்மரிக்கா இருக்கா இல்லையா? சம்மரி ட்ரையல் பண்ணும்போது தானே சொல்லுவாங்க theft 200 ரூபாய் மதிப்பு கீழே இருந்தா அது பண்ணலாம். இப்போ 20,000 மாத்திட்டாங்க தெரியுங்களா? இதுவரையும் பிஎன்எஸ்எஸ் நாளைக்கு உங்களுக்கு இருப்பாங்க. அதில் ஒரு புதுசாக ஒரு வேர்டு மட்டும் இருக்குது, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும். விக்டீமில் ஏதாவது டெஃபினிஷன் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்களா? இத்தனை மாதம் ஆச்சு, டிசம்பரில் உங்களுக்கு இது கொடுத்து ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 1/7/2024, மொத்தம் 11 மாதம் ஆச்சு. ஏதாவது டெஃபினிஷனில் மாற்றம் இருக்கா விக்டீமில்? 2Y சூப்பர் சார். அதில் என்ன மாற்றம் இருக்கு? 2Y அழகாக சொல்லிட்டீங்க, சூப்பர், அப்ரிசியேட்டபிள். அதில் என்ன மாற்றம் இருக்கு? பிஎன்எஸ்எஸ் நாளைக்கு எடுப்பாங்க, ஒரு டெமோ மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் டெமோ போட்டது நான் தான் கிடச்சினா அதானே? சொல்லுங்க. 2Yல சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்களா கொண்டு வரலையா? பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டீங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மறந்துட்டீங்க. இது நல்லா இருக்கு. நான் படித்தேன் ஆனால் மறந்துட்டேன். நீங்கள் 2Y அதே ஏன் பண்ணி சொல்லுங்க. 2Y யாராவது படிச்சிங்களா படிக்கலையா? 2Y படிச்சிங்கன்னா படிக்கல சார். விக்டிம் படிச்சிங்கன்னா படிக்கலையா? ஆஸ் நீங்கள் பாதிக்கப்படுறவங்கலாம் விக்டிம் தானே. கொடுங்க சார், தாராளமாக கொடுங்க. எத்தனை மைக்னாலும் கொடுங்க. ஓகே, 2Y விக்டிம் தானே பேசுது. அந்த விக்டிம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எடுத்து கூட பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமாம், இதுக்கு போவோம், பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, ஆப்ஜெக்ட் படிச்சிருங்க. ஆப்ஜெக்ட்னா சரி, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நேற்று வந்துச்சுல, ஏதாவது ஒரு ஆக்ட் சொல்லுங்க உங்க ஆசைக்கு. போக்சோ வச்சுக்கலாமா? போக்சோ தானே. போக்சோட ஆப்ஜெக்ட் என்ன? சில்ட்ரன்ஸை பாதுகாக்கிறது. மற்ற எதுலையுமே பாதுகாக்க மாட்டீங்க. ஐபிசியில் பாதுகாக்க மாட்டீங்க. சிட்டிசன் பாதுகாக்க மாட்டீங்க. ஏஜ் லிமிட்டு 18 வயசு கீழே இருக்கவங்க நான் போக்சோவில் பாதுகாப்போம். 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஐபிசியில் பாதுகாப்போம். அப்படியா? செக்ஷுவல் அஃபென்ஸா? செக்ஷுவல் அஃபென்ஸ் மட்டும் தான் என் போக்சோ இருக்கா? அப்போ அக்யூஸ்டு தானே தண்டிக்கணும். அக்யூஸ்டுக்கு என்ன சைல்டுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க? சைல்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க போக்சோவில்? நேம் சொல்லாமல் இருந்தால் போதுமா சார்? நேம் சொல்லாமல் இருந்தால் போதுமா? அது ஐபிசியில் சொல்லாமே. ரேப் கேஸில் உமனுக்கு எதிராக நேம் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே. விட்னஸ் நேமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஸ்பீடி ட்ரையல். மற்றதில் ஸ்பீடி ட்ரையல் இல்லை. சரி, ஸ்பீடி ட்ரையல். போக்சோ ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்ட் ஸ்பீடி ட்ரையல். அப்போ பிஎன்எஸ்எஸோட மெயின் ஆப்ஜெக்ட் ஸ்பீடி ட்ரையல். ஸ்பீடி ட்ரையல் முடிச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் போக்சோ கேஸை 2 மாதத்துக்குள்ளே முடிக்கிறீங்க ஆக்ட் படி. அப்போ ஸ்பீடி ட்ரையல் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஒருத்தவங்க ஸ்பீடி ட்ரையல், இன்னொருத்தவங்க வாட் இஸ் அ மோட்டோ ஆஃப் போக்சோ ஆக்ட்? ஒரு போக்சோ ஆக்டோட மோட்டோ என்ன? எதுக்காண்டி அது கொண்டு வரப்பட்டது? யோசிச்சுருக்காரு. கேட்போம், சொல்லுங்க சார். நீங்க யாரு? யாருமே இல்லையா? போக்சோ ஆக்ட் உங்களுக்கு ஃபேமஸ் தானே சார்? நான் தெரியாத ஏதாவது ஒரு ஆக்ட் இருக்கேனா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச போக்சோ ஆக்ட் தானே கேட்குறேன். போக்சோ ஆக்டில் பூந்து விளையாடுவீங்களா? 16 18 இல்லையா? சில்ட்ரன்ஸ்னா 16 போக்சோ ஆக்டில் 18 தானா சார்? 18 தான் சொல்லிடுங்க. அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இல்லை 18 இயர்ஸா? அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணிருக்கு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. டெஃபனிஷன் 2 எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. மொபைல் இங்கே ஹெல்ப் ஆகும், ஆக்டில் ஹெல்ப் ஆகாது, எக்ஸாமில் ஹெல்ப் ஆகாது. போக்சோ ஆக்ட் சிம்பிள் தானே. உங்களை சிம்பிளாக சரி ஏபிபி ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க சில்ட்ரன் எங்கே டிஃபைன் பண்ணின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கருணை காட்டிட்டு சார் சிம்பிளாக கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சைல்டு வாஸ் டிஃபைன் அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் போக்சோ ஆக்ட்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லணும்ல, சொல்லுங்க. 2ல என்ன? டிஃபிகல்ட்டாக கேட்டேனா? சிம்பிளாக தானே கேட்குறேன். போக்சோ ஆக்ட் நான் வச்சுட்டேன், ஏன்னா நான் எழுத போகிறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள்.
சரி, மோட்டோ சொல்லுங்கள். எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது போக்சோ ஆக்ட்? ஒரு மோட்டோ படிக்காமல் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த மைண்டில் நிற்குமா? அதோட பர்பஸ் தெரியும்ல. இப்போ ரேப் கேசஸ்லாம் கொண்டு வர, கிரீவியஸ் அஃபென்ஸ் கொண்டு வரப்பட்டால் எதுக்கு ரீசன் என்னென்ன? அதிகபட்ச பனிஷ்மெண்ட் கொண்டு வரப்பட்டது எதனால? ரேப் கேசஸ் இது கம்மியாக கொடுத்தா நிறையா பண்ணுறாங்க, நிறையா கொடுத்துரும். அதுவா நிர்பயா கேஸ் தானே, ஆஸ்டா தானே, ரீசன் பிஹைண்ட் இட், இதெல்லாம் தெரியுதுல்ல. அது மாதிரி போக்சோ சொல்லுங்க. என்னங்க நியாயமாக பக்கத்தில் பேசாமல் என்கிட்ட பேசலாம். நான் நல்லா பேசுவேன். சொல்லுங்கள், போக்சோ ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? நான் சிஜே சார், நான் இதுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் சிஜேக்கும் போக்சோ ஆக்ட் சொல்லலாம். சொல்லுங்கள், போக்சோ ஆக்ட் பார்க்குறீங்களா இல்லையா? ஸ்பெஷல் கோர்ட் தானே, கான்ஸ்டியூட்டட் பை ஸ்பெஷல் கோர்ட் தானே. அது ஸ்பெஷல் கோர்ட்டா இல்லை செஷன்ஸ் கோர்ட்டா? ஸ்பெஷல் கோர்ட்டா செஷன்ஸ் கோர்ட்டா? ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட் இன் த கேடர் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட். எந்த செக்ஷன் சொல்லுது? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. செக்ஷன் 33 கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பற்றி பேசுகிறா. 33ல வெல் அண்ட் குட். ஸ்பெஷல் கோர்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, அது செஷன்ஸ் வச்சு கேடரோட பவர் கொடுத்துட்டீங்க. அவரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, பிபி அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, அக்யூஸ்டு சைடு வரான். இதெல்லாம் எதுக்கு? கேஸை நடத்துறதுக்கு. மற்றதெல்லாம் நடத்தலையா? எதுக்கு புதுசாக ஒரு கோர்ட்டை உருவாக்கி புதுசாக ஒன்றால் புதுசாக எல்லா பிபி எல்லாமே வைக்கிறீங்க? உமனை பாதுகாக்கிறீங்களா? சைல்டை பாதுகாக்கலையா? ஐயோ, சைல்டை தான் பாதுகாக்கிறீங்க. சைல்டுனா உமன் சைல்டா மேல் சைல்டா? உமன் சைல்டா மேல் சைல்டா? ரெண்டு பேருமே. இதில் கிளியாரிட்டியாக இருக்கீங்களா? அப்போ சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா? எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா சார் யூனிஃபார்ம் போடாமல் போகணும், அதுவா? இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். அது என்ன இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்? வாட் இஸ் மீன் பை இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்? ஐபிசிலையும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, சிஆர்பிசிலையும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. போக்சோவில் என்ன புதுசாக இன் கேமரா ப்ரொசீடிங்ஸு? இன் கேமரா என்ன அக்யூஸ்ட் இருக்கும், அக்யூஸ்டோட டிஃபென்ஸ் இருப்பாங்க. சைல்டுக்கு அக்யூஸ்ட்டை பார்த்தாலே பயமே. அப்புறம் என்ன இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரீங்க? அப்புறம் என்ன ப்ரொடக்ஷன் தரீங்க? பயந்த குழந்தை இன்னும் பயப்பட வைக்கிறீங்களா? பயந்த குழந்தை இன்னும் பயப்பட வைக்கிறீங்களா? மேடம் சொல்லுங்கள் மேடம். போக்சோ ஆக்ட் தானே மேடம் கேட்குறேன். ஈஸி தானே மேடம்? வகை வகையாக எடுத்துருப்பாங்களே போக்சோ ஆக்ட். நீங்கள் நெட்டில் போட்டாலும் வகை வகையாக ஆகும். படிச்சிங்களா படிக்கலையா? போக்சோட ஆக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, ஏன்ற ஒரு குழந்தை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் சொல்லவா? நீங்கள் கை தூக்குறீங்க, கை தூக்கலாம். எந்த ஒரு ஆக்ட் படித்தாலும் மோட்டோ ஆஃப் தி ஆக்ட் படிங்க. ஓகே, இந்த சைல்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஏன்றவன் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜான்றவரோட பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டான் ராமன்றவன். தூக்கிட்டு போனோடனே போலீஸ் என்ன பண்ணும்? போய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபோனை வச்சு கண்டுபிடிப்பாங்களா? ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கும் போது அங்கேருந்து கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வராங்களா? அப்போ கூட்டிகிட்டு வரும் போதே 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணால் வேலிடா இல்லையா? அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட்டே 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாமா, ரெக்கார்ட் பண்ணக்கூடாதா? ரெக்கார்ட் பண்ணலாம். அங்கேயே எக்ஸாமினேஷன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இந்த ரெண்டு பண்ணால் கன்விக்ஷன் ஆகுமா, ஆகாதா? அப்பயே அங்கே ரேப் நடந்துச்சுன்னா அந்த ஸ்டோம் டெஸ்ட்டு இது மெடிக்கல் டெஸ்ட் நடக்குமா, நடக்காதா? அதில் பாசிட்டிவ் வருமா, வராதா? அக்யூஸ்ட்டை பிடிக்கிறீங்க, விக்டிமை பிடிக்கிறீங்க, ரெண்டு பேரும் வைக்கிறீங்க, அங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க. 164 ஸ்டேட்மெண்ட்டில் சைல்டு சொல்லுது. இதை வச்சு கன்விக்ஷன் கொடுக்க முடியுமா, முடியாதா? கொடுக்க முடியுமா, முடியாதா? இதை தானே அப்ளை பண்ண தானே சொல்லுது போக்சோ ஆக்ட். இப்படி அப்ளை பண்ணுறீங்களா? இப்படிலாம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு காசு வராது சார். ஆனால் நீங்கள் ஏபிபி ஆக்குறீங்க, நீங்கள் எப்படி தான் அப்ளை பண்ணணும். ஓகே, டிஃபென்ஸ் கவுன்சில் ஏபிபிக்கு தான் அதை நான் சொன்னேன். கரெக்டாக? இதில் ஏதாவது ஃப்ளா இருக்கா? இன்வெஸ்டிகேஷன் எப்போ முடிப்பீங்க? அப்புறம் ரைட்டு நீங்கள் நான் சொன்னால் ரைட்டா? இன்வெஸ்டிகேஷன் எப்போ முடிப்பீங்க? when you complete the investigation. இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் கேட்பீங்க? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் 60 days கேட்பீங்க. 60 நாள் ஆகும். உங்கள்கிட்ட ஒரு சைல்டை கொடுத்துட்டேன், அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன், டெஸ்ட்டை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் என்ன 60 நாள் உங்களுக்கு? அதிகபட்சம் எத்தனை நாள் கேட்பீங்க? 30 days கேட்குறீங்க. அப்படியும் 30 days. அப்படி என்ன நாள்? அப்படி 30 நாள் என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த சைல்டை வச்சு
சரி சார் ஒரே நாளில் கொடுத்துறேன் சார், எனக்கு என்ன. அந்த கால் ரெக்கார்டிங்ஸு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இந்த குழந்தை டிசீவ் ஆச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க. ஓகே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலேருந்து 2 மாதத்தில் ட்ரையலை முடிக்கணுமா, இல்லை காகன்சன்ஸ் எடுத்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ள ட்ரையலை முடிக்கணுமா? காகன்சன்ஸ் எடுத்ததுலேருந்து. ஆக்டாக தான் சொல்லுது. சொல்லுங்கள், ஆக்டை படிங்க. நீங்கள் ஆக்ட் எடுத்து படிங்க மேடம். ஆக்டை கொண்டு வரலையா? நெட்டில் பாருங்கள். யாருன்னு பார்க்கலையா? நெட்டில் பாருங்க. போக்சோ ஆக்ட் நெட்டில் அடிச்சா வருமே. போக்சோ ஆக்ட் உங்களுக்கு எல்லா பேரும் எடுப்பாங்க, நீங்களே படிப்பீங்க. போக்சோ ஆக்ட் எடுத்தால் நீங்களே உட்கார மாட்டீங்க, எனக்கே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்க. போக்சோ ஆக்ட் எல்லா பேருக்கும் தெரியும் தான் சொன்னீங்க. ஆன்சர் சொல்லுங்க. நெட்டில் பார்க்க சொல்லிட்டேன், அதுக்கு மேலேயுமா? இல்லை ட்ரையல் எப்போ முடிக்கணும், இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலேருந்தா? காகன்சன்ஸு கன்ஃபார்ம். காகன்சன்ஸ்லேருந்து எத்தனை நாள்? 30 டேஸா? 30 நாள் ஒரு ட்ரையல் முடிக்கலாமா? 60 நாள். 60 1 இயர் 6 மந்த்ஸ் யார்? 1 இயர் எங்கே சொல்லுது சார்? இப்போ தான் பார்த்தேன். சொல்லுங்கள் ஆன்சர். 1 இயர் எங்கே? 35 +2 ஸ்பெஷல் கோர்ட். கரெக்டா? அப்போ எத்தனை நாளைக்குள்ள வந்து யார் அந்த 30 டேஸு 2 மந்த்ஸ்லாம் மார்க் போயிடும். நான் எழுதலை. 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் டேக்கிங் காகன்சன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஷால் கம்ப்ளீட் த ட்ரையல். சரி, இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து காகன்சன்ஸ் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? ஸ்ட்ரைட்டாக முடியாது. ஜெயம் தான் பண்ணணும். காகன்சன்ஸ் எடுக்கிற பவர் யாருக்கு இருக்கு? ஜெயம். அப்போ போக்சோ கேஸுக்கு ஜெயம் தான் காகன்சன்ஸ் எடுத்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறாரா, கமிட்டல் போக்சோ கோர்ட்டுக்கு அனுப்புறாரா? போக்சோ கோர்ட்டு தான். எப்படி எடுக்கும்? ஆஸ் பர் 191 பார் இருக்கே, 192 செஷன்ஸ் கோர்ட் கேனாட் டேக் காகன்சன்ஸ் ஸ்ட்ரைட் அவேன்னு சொல்லிட்டு 193 ஒன்று இருக்குல்ல சிஆர்பிசியில். அதான் எப்படி சொல்கிறீங்க? ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸில் பரிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். ஸ்பெஷல் ஆக்டில் எங்கே வழங்கப்பட்டிருக்கு சார்? செக்ஷன் 33 கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது போட்டிருக்காங்க. சரி, அது போலீஸ் கேஸஸ் எடுக்குமா, கம்ப்ளைண்ட் கேஸ் எடுக்குமா, இல்லை 2 கேஸும் எடுக்குமா? போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்தால் தான் அது காகன்சன்ஸ் இருக்குமா, இல்லை கமிட்டலில் கம்ப்ளைண்ட்டில் வந்தால் தான் எடுக்குமா, இல்லை 2 கேஸஸுமே எடுக்குமா? 2மே எடுக்கும். அது எங்கே சொல்லியிருக்கு? 190. அது ஜெயம்ல. ஜெயம் தானே காகன்சன்ஸ் இருப்பார் 190. 210 ஆஃப் தி BNSS. இப்போ சொல்லுங்கள், எங்கே காகன்சன்ஸ் எடுக்கிறான்னு சொன்னீங்களா? அதே செக்ஷன் 33 அப்படிங்க. A special court may take cognizance of offences without the accused being committed to it for trial upon receiving complaint of the fact which constitutes such offence or upon the police report. ரெண்டுலேயும் எடுக்கலாம். அங்கே சொல்லியிருக்கா? செக்ஷன் 33 இம்பார்ட்டனே. கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அங்கே தானே சொல்லியிருக்கு. சரி, சிம்பிளாக அந்த கேள்வியை கேட்டு போக்சோ ஆக்டே முடிக்கிறேன். போக்சோ ஆக்டில் ப்ரிசம்ப்ஷன் இருக்கா இல்லையா? ப்ரிசம்ப்ஷன் யாருக்கு ஃபேவராக இருக்குது? பாதிக்கப்பட்டு பண்ணு. யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது? அதை எவ்வளோ எந்த ஸ்டாண்டர்டில் அதை ப்ரூவ் பண்ணணும்? பியாண்ட் ரீசனபிள் டவுட்டா, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா, இல்லை பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கும்? இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை சார் அப்படின்ட்டீங்களா? பியாண்ட் ப்ராபபிலிட்டிஸ் யார்? கைண்டு ரீஸ் ஹேண்ட். யார் சொன்னா? ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு யார் சொன்னா? லக்கி பர்சன் யாருன்னா பார்க்கணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீ எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்கள் சார். ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தானே? கன்ஃபார்மா? அக்யூஸ்னாலே ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தானே? அதானே? அப்படின்னா 151% ப்ரூவ் பண்ணால் போதும், அவர் வந்து விடுதலை பண்ணீங்க. கரெக்டா? அப்படியா? இல்லை, 100க்கு 100 பண்ணணும். இல்லை 99, 98, 95,
90 90 90 90. அவர் 90ங்க. நீங்க ஒருத்தர் 51, இன்னொருத்தர் 90. வேற மத்தியானத்துக்கு அப்புறம் மைனர் ஆக்ட் கேட்குறது அதில் கேள்வி கேட்குற மிகப்பெரிய தப்பு. சொல்லுங்க, ஆக்டில் இருக்குங்களா? ஆக்டில் இருக்கா? அதானே தெரியும். ப்ரிசம்ஷன் இருக்கு. ப்ரிசம்ஷன் இருந்தால் அது எவ்வளோ பேர்டன் ப்ரூவ் பண்ணுமா, ப்ரூவ் பண்ணக்கூடாதா? அது அக்யூஸ்டுக்கு ஃபேவராக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. ஃபேவராக இருக்கா, அகேன்ஸ்டாக இருக்கா? அப்போ எவ்வளோ ப்ரீ கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்டு? யார் சொன்னாங்க? எனக்கு இப்படி தான் சொல்லி தந்தாங்க தானே. உங்களுக்கு சொல்லி தந்தவர்கிட்ட போயிட்டு 30ல சப்ளாஸ் 2 படிச்சு பாருங்க. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் a fact is said to be proved only when the special court believe is to be exist beyond reasonable doubt. Beyond reasonable doubt. 30 subclass 2. And not merely when there is existence established by the preponderance of probabilities. போதுமா? preponderance of probability இருந்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்க? ஒத்துக்க மாட்டீங்களா சார்? ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ 90 வேணுமா? 100 வேணாம். எக்ஸிஸ்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட். எல்லா ரீசனபிள் டவுட்டையும் தாண்டி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு ஒரு கேஸில் ஏதாவது எக்ஸாம் சொல்லணுமா? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லிட்டா? போக்சோ ஆக்டில் என்ன டெஸ்ட் எடுப்பீங்க? அவருக்கு இம்பார்ட்டன்சி டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணுவீங்களா, இல்லை அவர் எராடிகேஷன் டெஸ்ட் எடுப்பீங்களா, எரேஷன் டெஸ்ட் எடுப்பீங்களா? இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருக்கு. தேடி கண்டுபிடிச்சு நாளைக்கு வந்து சொல்லுவோம். ஓகே, வேற ஏதாவது போக்ஸ் ஆக்டில் வேணுமா? கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ? சிம்பிள் கேள்வி. போக்ஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் வென்? 14 நவம்பர். அப்போ நாளைக்கு தான் குழந்தைகளை காப்பாற்றுக்காண்டி குழந்தைகள் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதான் அந்த டேட். ஓகே, அந்த டெத் சென்டென்ஸ்ன்றது எப்போ கொண்டு வரப்பட்டது? பை 2019 அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த டெத்துன்றது ஆட் பண்ணப்பட்டது. 2019 அமெண்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெத்துன்றது இல்லை. ஓகே, ஜேஜே ஆக்ட் படிக்கிறீங்களா? ஜேஜே ஆக்ட்